ஒரு சிறிய தீபகற்பத்தை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. மேலும் இந்த ஷெஹன்ஷாய் அலி ஹிந்தின் இராணுவ நடவடிக்கையால் அவர்கள் கடைசியாக 130 கிலோமீட்டர் பின்வாங்கினார்கள். அப்போ கேள்வி என்னன்னா, பாரத்தின் அந்த மாபெரும் மன்னர் யார்? அவரால் எப்படி நமக்கு மேற்கே 3000 கிலோமீட்டர் செல்ல முடிந்தது? ஈராக்கிற்கு சென்று அங்குள்ள இந்த மக்களை உண்மையில் பின்வாங்க செய்ய முடிந்தவர். இப்போது 16 ஹிஜ்ரத் தகவல் தொடர்பு சம்பந்தமாக வேறு பல விவரங்களும் உள்ளன. உதாரணமாக, உத்பாக் அஸ்வான் சொல்றார், ஆரம்ப எச்சரிக்கை அலுபுலாவில் கூட இருந்திருக்காதுன்னு. சரி, நான் விவரமா போகல. அடுத்ததாக, அதே ஆண்டில் ஓமனியர்கள் முழுமையாக அடக்கப்பட்டதை காண்கிறோம். அரேபியர்கள் தானா பர்வாஸ் அல்லது புரோச்சை தாக்கினாங்க? சரிதானே, ரெண்டுமே சாளுக்கிய பகுதிகள். ஆனால் அத்தாக்குதல்கள் தோல்வியடைந்த அல்லது தடுக்கப்பட்டன. 17 அல் ஹிஜ்ராவில் அல் பஸ்ரா அல் அன்சார் 15 கிலோமீட்டர் உள்நாட்டில் அமைக்கப்பட்டது. இப்போது இந்த ஆதாரங்கள் அனைத்திற்கும் என்ன அர்த்தம்? இப்போது ஈராக்கில் உள்ள அரேபியர்களை தாக்கும் அளவுக்கு தைரியமும் வீரமும் கொண்ட அந்த அலிஹிந்தின் மன்னர் யார், இல்லையா? இஸ்லாமிய காலண்டரின் 5ஆம் வருடத்தில் நல்வேளையாக அதே எழுத்தாளர் முகமது இப்னு ஜரிப் தபரி அந்த ஷெஹன்ஷாய் அலிஹிந்தின் பெயரை சொல்கிறார். சரிதானே, அந்த பெயர் ஃபுருமிஷா என்று குறிப்பிடுகிறார். வரலாற்று அறிஞர்கள் இந்த ஃபுருமிஷாவை பேமேஷான்னு சொல்றாங்க. பரமேஸ்வரா அல்லது புலிகேசி, இரண்டில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லையா? ஆக நாம் தேடும் அந்த வல்ஹிந்தின் மன்னர் ஒரு முழு அலிஹிந்தின் பேரரசர் என்று சொல்லும் அளவுக்கு அவர் வாய்ந்தவர். ஈராக் வரை போகக்கூடிய கடற்படை உள்ளவர். 3வது, மேற்கு கடற்கரை மீது முழு கட்டுப்பாடு உள்ளவர். சரிதானே, அப்போதான் வளங்களை அனுப்ப முடியும். சசானியர்களுடன் தொடர்பு உள்ளவர். பரமேஸ்வரா என்ற முக்கியமான பட்டம் அவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்போ இவரைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா தகுதிகளும் சரியாக பொருந்தும் ஒரே பேரரசர் இம்மடி புலிகேசி தான். சரிதானே?